மோகினி கை தீண்டாத மாங்கனி வரியா மாப்பிள்ள வரியா வரியா மாமனே வரியா என்ன தொட்டு புட்டு போகாம கட்டிக்கிட்டு போகத்தா வரியா மாப்பிள்ள வரியா ஹே வரியா மாமனே வரியா ஹே வரியா மாப்பிள்ள வரியா வரியா மச்சானே வரியா நான் சூடான மோகினி கை தீண்டாத மாங்கனி நான் சூடான மோகினி கை தீண்டாத மாங்கனி. இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும். சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறும் முன்னே அடுத்த காயம். சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறும். கொட்டுதே அடி என் மேல அதை தேடி உசுர முட்டுதேனதான் உன்னால. கோடி அருவி கொட்டுதே அடி என் மேல அதை தேடி உசுர முட்டுதேனதான் உன்னால. மனக்கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே மனசோடு தொலை போட்டு எனையே வென்றவளே. சென்மோன் தாண்டி வந்த உறவே கண்ண மூடி கண்ட கனவே பல சென்மோன் தாண்டி வந்த உறவே. கோடி அருவி கொட்டுதே அடகி மேல அது தேடி உசுர முட்டுதே நின உன்னால. எல்லோருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள். கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியூடாக உங்க எல்லோருமே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாரம் வாரம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாடலூடாக உங்களை சந்திப்பதில் எங்களுக்கும் கூட ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்னைக்கு கூட என்னோட சேர்ந்து நம்மளுடைய தொகுப்பாளினி கலிஷ்டா இணைந்திருந்து இன்னைக்கு நம்மளுடைய கச்சேரி ஆரம்ப நிகழ்ச்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. சோ நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய கலிஷ்டாவை நாங்க வரவேற்றதெல்லாம். வணக்கம் கலிஷ்டா. வணக்கம் கர்மல். உண்மையிலே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுல எனக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னன்னு சொன்னா
இசையை நாங்க வந்து கேட்கறது வந்து எல்லோருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் தான். அந்த இசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுன்றது வந்து ரொம்பவுமே சந்தோஷமான விஷயமா இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் எங்களுடன் இணைந்து இன்று பயணிக்க இருப்பவர்கள் தொடர்பாக நாங்களுமே சொல்ல இருக்கின்றோம். அந்த வகை இன்றைய பாடகர்கள், அது மாத்திரமில்லாமல் அந்த வாத்தியங்களை வாசிப்பவர்கள், ஒலி அமைப்பு உதவி செய்பவர்கள் எல்லோருக்குமே வந்து நாங்கள் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே வாழ்த்துக்களையுமே தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீங்களுமே ஆதரவு தந்து வருகிறீர்கள். மென்மேலும் உங்களுடைய ஆதரவு கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு விருப்பமாகவும் இருக்கிறது. கண்டிப்பாக. சோ இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில வந்து அவங்க ஊடாகத்தான் அவங்க தான் இந்த நிகழ்ச்சியோட மிகப்பெரிய ஒரு பில்லராக இருக்கிறாங்க. சோ கண்டிப்பாக அவங்களே நம்ம நிகழ்ச்சியில வந்து இன்வைட் பண்ண வேண்டிய நேரம் இது. சோ இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து நிறைய அழகான பாடல்களை தரக்கூடிய நமது பாடல்களை வரவேற்கக்கூடிய இந்த நேரம். சோ யார் யாரு இன்றைய நிகழ்ச்சியில வந்து நம்ம நிகழ்ச்சியை வந்து இன்னும் மேற்கூட்ட போறாங்க? அந்த வகையில இன்றைய பாடகர்களை பார்க்கின்ற போது தேவன் மற்றும் பிரபு அவர்களோடு இணைந்து கஜன், அன்பழகன், ஃபீமேல் யார் யாருன்னு சொல்லி பார்க்கின்ற போது கவிஷ்ணயி மற்றும் டிஷாலினி ஆகியோர் வந்து எங்களுக்காக பாடல்களை தரத்துக்கு ரெடியா இருக்காங்க. கண்டிப்பாக பாடல்கள் இன்னும் வேற லெவல்ல உங்களை மனதை வருடக்கூடிய பாடல்கள் எல்லாமே அவங்களுடைய குரலில் நம் நாட்டு கலைஞர்கள் குரலில் வந்து நம்ம கேட்கறதுக்கு இருக்கும். அதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது அப்படின்னு சொன்னா இசைதான். ஸோ இசையை வந்து இந்த பாட்டுக்கு ஏற்ற அளவு வந்து நம்மளுக்கு தரத்துக்கு இசையமைப்பாளர்கள் அதாவது இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடிய நமது இசை கலைஞர்கள் வந்து இப்ப தயாராக இருக்கின்றார்கள். அவர்களையும் நிகழ்ச்சிக்குள் வரவேற்றிருந்தலாம். நிச்சயமாக கமல் சொன்னது போல வந்து ஒரு பாடலை நாங்கள் முழுமையாக கேட்டு சந்தோஷப்படணும் அப்படின்னு சொன்னா அந்த இசை கருவிகள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த இசை கருவிகளை யாரெல்லாம் வாசிக்க போறாங்கன்னு சொல்லி பார்க்கின்ற போது கீபோர்டை கவிஷ்ணாந்த் அவர்களும் மற்றும் செல்வன் அவர்களும், பேட் வந்து அகிலன் அவர்களும், அது மாத்திரமில்லாமல் பேஸ் கிட்டார் ரதீஸ், லீட் கிட்டார் ஜேசுதன் ஆகியோரும், தபேலாவை பிரபா அவர்களும் வாசிக்க இருக்கின்றார்கள். எங்களுடைய இந்த அகிலனின் ஜால் சிம்போனின் மியூசிக் பேண்ட் அணியினர் தான் எங்களுக்காக இந்த இசை நிகழ்ச்சியை தர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம ஒளி அமைப்பையும் நம்மளுக்கு வந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ அகிலன் யாழ் மியூசிக் பேண்ட் டீமுக்கும் வந்து எங்களுடைய வரவேற்பையும் நாங்க சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியின் பாடலுக்கும் போகிறலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லையா கலிஷ்டா? நிச்சயமாக நீங்க சொன்னது போல வந்து பாடல் அப்படின்னு சொன்னாலே வளமை போல நீங்க எதிர்பார்த்து இருக்கிற மாதிரி தான் பழைய பாடல், புதிய பாடல், பழைய பாடல்களாக வந்த புதிய பாடல்கள் அப்படின்னு சொல்லி பல பாடல்கள். அதாவது இன்றைய நாட்களை நாங்க பார்க்கின்ற போது பழைய காலத்தில் வந்த பாடல் இப்பொழுது வந்து மாற்றி அமைத்து இசைகளை மாற்றி வரிகளை மாற்றி வந்து பாடல்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். சோ அவ்வாறான பாடல்களையும் வந்து நாங்க நிகழ்ச்சியில தரதுக்கு கண்டிப்பாக. இப்ப பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து உங்களுக்கு எல்லா விதமான பாடல்களையும் தரும். ட்ரெண்டிங் சாங், ட்ரெண்டிங் இல்லாத சாங், உங்களுக்கு பிடிச்ச சாங், பிடிக்காத சாங் செலெக்ஷன், சாங் ஆல்பம், சாங் வரலாறு அப்படின்னு சொன்னாலே வந்து மிகப்பெரிய ஒரு கடலாகத்தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய கடல்ல இருந்து உங்களுக்கு சின்ன சின்ன முத்தாக வந்து அழகான பாடல் தெரிவுகள் எல்லாமே வந்து நாங்க தேடி எடுத்துட்டு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றோம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியில வந்து அடுத்தடுத்துமே உங்களுக்காகவே பாடல்களை தரதுக்கு எங்களுடைய இசைக்கலைஞர்கள் ரொம்பவுமே ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ள முடியும். அதையும் தாண்டி எங்களுடைய இந்த பாடல்களை கேட்டு ரசிப்பதற்கு நேர்களாகிய நீங்களுமே ஆர்வமா இருப்பீங்க. உங்கள் எல்லாரோடையுமே இணைந்து நாங்களுமே பாடல்களை கேட்கறதுக்கு ரொம்பவுமே சந்தோஷமா ஆர்வமா இருக்கும்ன்றதுதான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சரி, அடுத்து கூட ஒரு பாடலை தரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கின்ற போது வந்து என்ன பாடல் நம்ம நேர்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது 1972 வெளிவந்த ஒரு பாடலை தரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நீங்க யோசிப்பீங்க, அடடா வந்துட்டாங்களா 1972 போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். சோ இருந்தாலுமே அந்த பாடல் வந்து எப்படி சொல்றது, கேட்டதுமே நீங்க சொல்லுவீங்க ஐயோ இன்னொரு தடவை போடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பாடல்களை வந்து வரவேற்கக்கூடிய நம்ம நேர்கள் வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேர்கள் வந்து சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கிறது. அதனால வந்து நமது நிகழ்ச்சியிலும் கூட எல்லோரையுமே வந்து கவரக்கூடிய பாடல்கள் கண்டிப்பாக வந்து கொடுக்க வேணும் அப்படின்ற ஒரு முனைப்போட வந்து நாங்க அந்த காலம் இந்த காலம் எந்த காலம் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாடல்கள் எல்லாமே தந்து கொண்டிருக்கோம். அடுத்தும் கூட ஒரு தத்துவ பாடல் தான் உங்களுக்காக வந்து வர இருக்கின்றது. இல்லையா? நிச்சயமாக வசந்த மாளிகை அப்படின்னு சொன்னாலே இன்றும் கூட எல்லோருமே வந்து பேசக்கூடிய ஒரு திரைப்படமாகத்தான் இந்த திரைப்படம் இருக்கின்றது. ரொம்பவுமே வந்து எல்லாராலையுமே ரசிக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தினுடைய கதையோட்டமாக இருக்கட்டும் சரி, பாடல்களாக இருக்கட்டும் சரி, அந்த வசந்த மாளிகை அப்படின்னு சொன்னாலே அன்றைய நாட்கள்ல வந்து ரொம்பவுமே ஃபேமஸ் ஆன ஒரு திரைப்படம் தான் சொல்லிக்கொள்ள முடியும். சோ அந்த திரைப்படத்துல இருந்து தான் பாடல் தரதுக்கு நாங்களுமே ரெடியா இருக்கோம். சொன்னா இந்த வசந்த மாளிகை திரைப்படம் வந்த காலங்கள்ல வந்து நமது நாடுகள்ல வந்து இந்த கொட்டாயில
தான் திரையரங்கில் தான் வந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து நமது நாட்டு மக்களுக்கு கிடைச்சிருந்தது. ஸோ அந்த காலங்களில் வந்து நம்மளுடைய எம்ஜிஆர் சார், நம்மளுடைய நடிகர் திலகம் வந்து அந்த காலங்களில் இருந்த ஒரு பீக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்மளுடைய வசந்த மாளிகை திரைப்படத்தில் வந்து நம்மளுடைய நடிகர் திலகம் வந்து வேற லெவலில் அவருடைய ஆக்டிங் சும்மாவே வந்து அவர் அப்படியே க்ரோஸ் பண்ணிட்டு போனாலே வந்து என்னடா மனுஷன் இப்படி நடக்கிறாரு அப்படின்றத நம்மளை சொல்ல தோணும். ஸோ ஒரு திரைப்படத்தில் வந்து அவர் வாழ்ந்து இருக்கிறாரு, ஒரு திரைப்படத்தில் வந்து கமிட் ஆகி நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது வந்து மிகவும் ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. நம்மளுடைய நடிகர் திலகத்தில் ஒரு நடித்த ஒரு திரைப்படமான வசந்த மாளிகை திரைப்படத்துல இருந்து அவங்களுக்காக ஒரு அழகான ஒரு பாடல். நிச்சயமாக. அதிலும் வந்து குறிப்பாக 2 மனம் வேணும். பாருங்க எப்படியெல்லாம் பாடல் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி. ஒரு மனசை வச்சு படாத பாடு பாடுறோம். இதுக்கு 2 மனசை வச்சு என்னையா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது, நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. அப்படியான அந்த பாடல் வரிகளை கொண்டமைந்த அந்த பாடலை தான் நிகழ்ச்சியில நாங்களுமே உங்களுக்கு தர்றதுக்கு ரெடியா இருக்கோம். அடுத்து கூட நாங்க பார்க்கறதுக்கு இன்னும் ஆர்வமா இருக்கும். அதுல நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு கிளிக் ஆச்சு. ஒரு மனசு வந்து நம்ம நேசிக்கிறதுக்கும், இன்னொரு மனசு வந்து நம்ம மறக்கிறதுக்கும். ஸோ ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து அதை நம்ம ஆசைப்பட்டு கொண்டிருக்கோம். சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய லைஃப்ல வந்து ஷிஃப்டோட டிலீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில தருணங்கள் வந்து இருக்கும். ஏன் இந்த ஒரு விஷயத்த வந்து என் லைஃப்ல வந்து நான் செஞ்சேன், இந்த தப்பை ஏன் நான் செஞ்சேன், ஏன் இந்த விஷயத்த வந்து நான் செய்யறதுக்கு வந்து இடம் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு கருப்பு பக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஆழமாக வந்து நீங்க நினைச்சு சிந்திக்கக்கூடிய மாதிரியான பாடல் தான் அர்த்தம் கூட வர இருக்கின்றது. ஸோ பாடலை பார்க்கலாமா? நிச்சயமா. நானுமே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பேன். அந்த 2 மனம் என்னெல்லாம் பாடுறாங்க அப்படின்னு சொல்லி. சரி, பாடலை பார்க்கலாம். குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம், அவளை மறப்பதற்கொரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது, நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன். இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும். சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறும் முன்னே அடுத்த காயம், சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறும் முன்னே அடுத்த காயம். உடலில் என்றால் மருந்து போதும், உடலில் என்றால் மருந்து போதும், உள்ளம் பாவம் என்ன செய்யும். இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும். இரவும் பகலும் இரண்டானால், இன்பம் துன்பம் இரண்டானால். இரவும் பகலும் இரண்டானால், இன்பம் துன்பம் இரண்டானால். உறவும் பிரிவும் இரண்டானால், உறவும் பிரிவும் இரண்டானால். உள்ளம் ஒன்று போதாதே, இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று.
இரண்டு மனம் வேண்டும். கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி. கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி. காதலின் தண்டனை கடவுள் வழி. காதலின் தண்டனை கடவுள் வழி. கடவுளை தண்டிக்க என்ன வழி? இரண்டு மனம் வேண்டும். இறைவனிடம் கேட்பேன், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாட ஒன்று. இரண்டு மனம் வேண்டும். கோடி அருவி கொட்டுதே அடி என் மேல, அதை தேடி உசுர முட்டுதே நெதம் உன்னால. கோடி அருவி கொட்டுதே அடி என் மேல, அதை தேடி உசுர முட்டுதே நெதம் உன்னால. மனக்கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே, மனசோடு தொலை போட்டு எனையே வென்றவளே. கண்ண மூடி கண்ட கனவே, பல சென்மோன் தாண்டி வந்த உறவே. கண்ண மூடி கண்ட கனவே, பல சென்மோன் தாண்டி வந்த உறவே. கோடி அருவி கொட்டுதே ஆடைகி மேல, அது தேடி உசுர முட்டுதே. நிது உன்னால. நள்ளிரவும் ஏங்க நம்ம இசைஞானி, வெட்டமச்ச பாட்டா பொங்கி வழிஞ்சே. பொட்டலில வீசோ உச்சி மலர் காத்தா, புன்னகை வேண்டாம் என்ன கொழுஞ்ச. சாராயம் இல்லாம சாஞ்சேண்டி கண்ணால, கூழாங்கல் சேராது செங்கல்ல. அடக்காத்து உன்னை நானும் சுகமா வச்சுக்கிறேன், உன்னை சேர புறந்தேன்னு என நான் வச்சுக்கிறேன். கண்ண மூடி கண்ட கனவே, பல செங்கோல் தாண்டி வந்த உறவே. கண்ண மூடி கண்ட கனவே, பல செங்கோல் தாண்டி வந்த உறவே.
எனக்காக ஒளியா வந்தவளே, மனசோடு வர ஓட்டு எனையே வென்றவளே. கண்ண மூடி கண்ட கனவே, பல சிம்மம் தாண்டி வந்த உறவே. கண்ண மூடி கண்ட கனவே, பல சிம்மம் தாண்டி வந்த உறவே. தந்தானா 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 தந்தானா. கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியானது வந்து அழகான பாடலூடாக அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கு. ஸோ அழகான பாடல்கள் மட்டும் இல்லாம வந்து நமது அழகான பாடல்களும் வந்து அந்த அவங்களுடைய வாய்ஸுக்கு ஏத்த மாதிரி பாடல்கள் வந்து செலக்ட் பண்ணினது வந்து மிக ஒரு பிளஸான ஒரு விஷயமா இருக்கின்றது இல்லையா கலிதா? நிச்சயமாக எங்களுடைய இந்த பாடல்கள் பாடுகின்ற போது அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணிட்டே இருக்கு. ஏன்பா எழும்பி வந்து இந்த ஆங்கரிங் எல்லாம் செய்யணும், சரி ஓகே நாங்க இந்த பாடலை பாடிட்டே இருங்க கேட்டு போன்ற மாதிரி இருக்கு. அவ்வளவு அற்புதமாக அந்த பாடல்களை கேட்கறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றது சொல்ல முடியாது. ஒரு வானத்துல பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு இல்லையா? கட்டி பறக்குது ஐயா அண்ணாமலை சைக்கிள் அதுக்காக அப்படின்ற எல்லாம் மாதிரி. சைக்கிளும் தர முடியாது, பாடலும் தர முடியாது. இல்ல எனக்கு அந்த ஒரு விஷயம் சைக்கிள் அப்படின்னு சொல்லும்போதுதான் ஒரு நினைவு வருது. வந்து உங்களுக்குமே தெரியும், நமது தொலைக்காட்சியில வந்து நான் அந்தி மன்னாரி நிகழ்ச்சி வந்து தொகுத்து வழங்குறேன். ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப ஒரு வரவேற்பு வந்து அந்த சைக்கிள் ஊடாக நான் செஞ்ச விஷயம் வந்து மக்களால ரொம்ப ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் கமல், சிலது பழமைகள் நேசிக்கப்படுதா, பழைய ஒரு ஏஜ் ஆனாக்க வந்து இப்படி எல்லாம் செய்யும் போது யோசிக்கிறாங்களா தெரியல. இங்க பாருங்க சைட்ல கிடா வெட்டுறாங்க. சோ அப்படி இல்ல, ஏன் இதை நான் இதுகிட்ட கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நமது நேயர்களுக்கு எது வேணுமோ, எந்த விஷயம் வந்து நிச்சயமாக. நமது நேயர்கள் வந்து கவருவாங்க, அவங்க எதை நேசிக்கிறாங்க, அவங்களுடைய டேஸ்டிங் வைஸுக்கு ஏத்த மாதிரி வந்து நமது படைப்புகளை வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஆழமாக வந்து கொடுத்து கொண்டிருக்கோம். இது மட்டும் இல்ல, இன்னும் வரும் காலங்கள்ல கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நிகழ்ச்சிகளையும் கூட நாங்க தாரத்துக்கு வந்து தயாராக இருக்கின்றோம். நிச்சயமாக கமல் சொன்னது போல வந்து நம்ம நேர் நெஞ்சங்களுடைய மனசு அறிஞ்சிருக்கணும் இல்லையா? 2 மனம் வேண்டும், அதை விட போவோமா ஊர்கோலம், இப்படி எல்லாம் பாட்டு தந்துட்டு இருந்தா நாங்க ஃபன் பண்றது இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம இளையோருடைய மனசு வந்து எனக்கு இருக்குது. சோ உங்களுக்காக வந்து பாடலை தர்றதுக்கு ரெடியா இருக்கும், புதிய நாம பாடலை தரலாம் இல்ல அப்படின்னு சொல்லி. நம்ம ரொம்பவே சீரியஸா கதைச்சிட்டோம் காலிஸ்டா வந்து. எனக்கு அப்படியே வலையோசையில கூட கொஞ்சம் கலகல இருந்துச்சு. பட் எனக்கு அதை விட கொஞ்சம் நல்லா தூக்கலா வந்து ஒரு கலகலப்பான கிளிப்பான பாடல்னு கூட சொல்லலாம். சோ அப்படி ஏதாச்சும் பாடல்கள் இருக்குதா? நிச்சயமாக கலகலப்பான பாடல் அப்படின்னு கூட சொல்லிக் கொள்ள முடியும். நம்ம கமல் இந்த மொழி முன்னாடியில சொல்லணும்னு சொன்னா கலகலகல பாடல் அப்படின்னு கூட சொல்லிக் கொள்ள முடியும். சோ நிகழ்ச்சியில அடுத்தும் வர இருக்கின்ற பாடல் ரொம்பவுமே ஃபன் பண்ணக்கூடிய ஒரு பாடல் தான். நான் சூடான மோகினி என்று ஆரம்பிக்கின்ற பாடல் கூட பாயும் புலி திரைப்படத்திலிருந்து வெளிவந்திருக்கு இந்த பாடல். நம்மளுடைய விஷால் சேரோட திரைப்படத்துல, பாயும்பொலி திரைப்படத்துல வந்து இந்த சூடான மோகினி பாடல் வந்திருந்தது. நம்மளுடைய காஜல் அகர்வால் வந்து இந்த திரைப்படத்தோட கதாநாயகியாக நம்மளுடைய சமுத்திரக்கனி பல நட்சத்திரங்கள் வந்து இந்த திரைப்படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படங்கள்ல வந்து வைக்கக்கூடிய இந்த ஒரு பாடலுக்கு மட்டும் நடனம் ஆடக்கூடிய விடயம் அப்படின்றது வந்து இப்ப வந்து அண்மையில கொஞ்சம் ரெண்டிங்கான ஒரு விஷயமாகவும் வந்து இருக்கின்றது. அந்த காலங்களிலிருந்து இருக்கின்றது. பட் இருந்தாலும் வந்து சில பாடல்கள் வந்து மிக பிரபலியமான நடிகைகள் வந்து அந்த பாடல்கள் வந்து ஆடும்போது வந்து அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகிறது. சோ அந்த விஷயத்தை வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா பார்த்த ஒரு விடயம் வந்து புஷ்பா திரைப்படத்துல வந்து நம்மளுடைய சமந்தா மேடம் வந்து அந்த பாடல் ஒன்றுக்கு வந்து அவங்க நடனம் ஆடி இருப்பாங்க. பட் இப்பதானே இந்த விஷயம் நடந்ததுன்னு கேட்டா கிடையவே கிடையாது. அதுக்கு முன்னாடி கூட நம்மளுக்கு எல்லோருக்கும் தெரியும், நம்மளுடைய லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா கூட சிவகாசி திரைப்படத்துல கூட நம்மளுடைய அசின் அந்த திரைப்படத்தோட லீட் ரோலாக இருந்தாலும் வந்து ஒரு பாடலுக்கு அவங்க ஆடிட்டு போயிருப்பாங்க. அதையும் தவிர்த்து வந்து சிவாஜி திரைப்படத்துல வந்து நம்மளுடைய ஸ்ரேயா வந்து அந்த திரைப்படத்தோட கதாநாயகியாக இருந்தாலும் நம்மளுடைய ரஜினி சேரோட வந்து ஒரு பாடலுக்கு வந்து ஆடிட்டு போயிருப்பாங்க. பட் அப்ப இல்லாத ஒரு வரவேற்பு நம்ம சாம் ஆடினதுக்கு அப்புறம் அது ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விடயமாக இருந்தது இல்லையா? நிச்சயமாக நீங்க சொன்னது போல வந்து அந்த ஒரு திரைப்படத்துல வந்து ஒரு பாடலாச்சும் இப்படி இருக்கணும்ன்ற மாதிரி வந்து இப்போ எல்லாம் திரைப்படங்கள் அமைஞ்சிட்டு வருது. உண்மையிலே அது நல்ல விஷயமா தான் இருக்கேன்னு சொன்னா ரொம்பவே எனர்ஜியை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சூப்பர் ஹிட்டான பாடல்கள் வந்து அதன் ஊடாக வந்து நாங்களுமே பார்க்கக்கூடியதாக இல்ல இருக்குது. அது வந்து ஒரு தப்பான கண்ணோட்டத்துல வந்து சில பேர் பார்த்தாலும் அதுவும் ஒரு கலை. அவங்களுக்கும் ஒரு கலைஞர்கள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, அவர்களையும் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விடயமாக இருக்கின்றது. எல்லோருக்கும் தெரியும் கந்தசாமியில வந்து மீனா குமாரி ஒரு பாடல் இருக்கும். சோ அந்த பாடல்ல தோன்றி நடிச்சவங்க வந்து நிறைய விமர்சனம் சில பேருக்கு மத்தியில இருந்தாலும் வந்து அவங்க ஒரு சிறப்பான ஒரு நடன கலைஞர். சோ
ஸோ பாம்பே மற்றும் டெல்லியில எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு நடன பள்ளிகள் எல்லாம் வைத்து நிறைய திரைப்படங்களை வந்து நடிச்சு கொண்டு இருக்கக்கூடிய கலைஞர்கள். ஸோ கலையை கலையாக பார்த்தோம்னு சொன்னா நமது பார்வை வந்து வேறு எங்கும் திரும்பாது அப்படின்றது உண்மையான ஒரு விடயம். நிச்சயமா கமல் சொன்னது போலே வந்து சில விமர்சனங்கள் காணப்பட்டாலும் கூட அந்தந்த கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. நாங்க சாதாரணமாக சொல்லிவிட்டு விமர்சித்து விட்டு போகலாம், ஆனால் அவர்களுடைய அந்த திறமைகள் வெளிப்படுவதற்கு இதுதான் ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பங்களாக அமைந்து கொள்ளலாம் அப்படின்னு கூட சொல்லிக் கொள்ளலாம். சரி, இந்த சூடான மோகினி பாடலுக்கு வந்து இசையமைத்திருப்பார் டி.இமான். சோ அவங்க எல்லாருமே சேர்ந்து இசையமைத்து பாடிய பாடலை வந்து எங்களுடைய இசைக்கலைஞர்கள், எங்களுடைய ஈழத்து கலைஞர்கள் பாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். சரி, ரொம்பவுமே எதிர்பார்ப்போடு இருப்பீங்க, வாருங்க பாடலை பார்க்கலாம். ರಾ ಇಂಟು ರಾ ಸೈಯೆಂಡ ಸಂಬರಾಳ ಜಾತರ ನಾ ಸೂಡಾನ ಮೋಗಿನಿ ಕೈ ತೀಂಡಾದ ಮಾಂಗನಿ ನಾ ಸೂಡಾನ ಮೋಗಿನಿ ಕೈ ತೀಂಡಾದ மாங்கனி வரியா மாப்பிள்ள வரியா வரியா மாமனே வரியா என்ன தொட்டு போட்டு போகாம கட்டிக்கிட்டு போகத்தா வரியா மாப்பிள்ள வரியா ஹே வரியா மாமனே வரியா ஹே வரியா மாப்பிள்ள வரியா வரியா மச்சானே வரியா நான் சூடான மோகினி கை தீண்டாத மாங்கனி நான் சூடான மோகினி கை தீண்டாத மாங்கனி பழம் இருக்கு கொய்யா தோப்புல நீ ஜோடி பழம் கேட்டா நியாயமே இல்ல சமைச்ச கறி இருக்கு சந்த கடையில நீ சமைஞ்ச பொண்ண கேட்டா நியாயமே இல்ல சொத்தடுதே தந்தாலும் வரமாட்டேன் கத்தி வச்சு கேட்டாலும் தரமாட்டேன் பரம்பரையா குத்து படிச்சது நாங்க இத பணங்காசுக்கு விற்க முடியாது போங்க பரம்பரையா குத்து படிச்சது நாங்க இத பணங்காசுக்கு விற்க முடியாது போங்க நான் சூடான மோகினி கை தீண்டாத மாங்கனி என்ன காதலி போராயிரம் உண்டு ஆனா என்ன கட்டிக்கிட நிபந்தனையுண்டு உனக்கு வாக்குப்பட எனக்கு ஆசைதான் ஆனா எனக்கு முத புருஷ இந்த ஆட்டதான் அம்பளுக்கு அடுப்புத வர மாட்டேன் புள்ள பெத்து தாடி நான் தர மாட்டேன் நிபந்தனைக்கு கட்டுப்பட்டவங்க வாங்க இல்ல நான் நீட்டி படுக்க வீட்டுக்கு போங்க நிபந்தனைக்கு கட்டுப்பட்டவங்க வாங்க இல்ல நான் நீட்டி படுக்க வீட்டுக்கு போங்க நான் சூடான மோகினி கை தீண்டாத மாங்கனி நான் சூடான மோகினி கை தீண்டாத மாங்கனி வரியா மாப்பிள்ள வரியா வரியா மாமனே வரியா என்ன தொட்டு போட்டு போகாம கட்டிக்கிட்டு போகத்தா வரியா மாப்பிள்ள வரியா ஹே வரியா மாமனே வரியா ஹே வரியா மாப்பிள்ள வரியா வரியா மச்சானே வரியா நான் சூடான மோகினி
கை தீண்டாத மாங்கனி நான் சூடான மோகினி கை தீண்டாத மாங்கனி. மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இது கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியில ரொம்பவுமே ஃபன் பண்ணிட்டு இருப்பீங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நானுமே நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா சூடான மோகினி பாடலை பார்த்துட்டு வந்து கொஞ்சம் சத்தமா தான் கதைக்க வேண்டியிருக்கு. கொடுத்தா நமது நேர்கள் வந்து தொல்லாம இருப்பாங்களா? நிச்சயமாக ரொம்பவுமே வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பாடல். அதுல வந்து குறிப்பாக எங்களுடைய இசை கலைஞர்கள் ரொம்பவுமே அற்புதமாக பாடியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ள முடியும் இல்லையா? ஆனா ஒரு ரிக்வஸ்ட் உண்டு கலிஸ்டா, நம்ம நேர்கள் வந்து இப்ப வந்து ரொம்ப எனர்ஜியா இருக்காங்க. அந்த எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து அந்த எனர்ஜியை இன்னும் அதிகரிக்கக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு பாடல் பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமா. நீங்க சொல்றீங்க திரும்பவுமே பழைய கால பாடலுக்கு போயிடாதேங்க. என்ன பாடல்? பழைய காலத்து பாடல்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா இந்த எனர்ஜி வைப்போட இருக்கக்கூடிய நமது நேர்களுக்கு வந்து அதே எனர்ஜியோட ஒரு பாடல் கொடுக்கும். சரி, நிச்சயமா நீங்க கேட்ட மாதிரியே பழைய காலத்து பாடலும் ஆக பழைய பாடலும் இல்லாம ஆக புதிய பாடலும் இல்லாம உங்களுக்கு எனர்ஜியை தரக்கூடிய பாடல் இருக்கு. ஆனா இல்ல அப்படின்ற மாதிரி ட்விஸ்டோட சொல்றீங்க. அப்படி பாட்டு பார்க்க ரொம்பவுமே நேர்களுக்கும் பிடிச்ச ஒரு பாடல் தான் ஆட்டமா தேரோட்டமா என்ற ஆரம்பிக்கிற பாடல். எனக்கே இப்ப டான்ஸ் பண்ணணும் போல இருக்கு. நிச்சயமா அந்த பாடல் வரிகளை கேட்டதுமே வந்து அப்படித்தான் இருக்கும். பாடல கேட்கின்ற போது இன்னுமே வந்து ரொம்பவுமே எப்படி சொல்றது வைப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சோ கமலும் வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க அந்த பாடல்ல வந்து ஒரு பின்னணியில வந்து ஒரு வாய்ஸ் வந்து ஹோய்யாரே ஹோய்யோயா ஹோய்யாரே அப்படின்னு சொல்லி நேர்களை யோசிக்காதீங்க, ரொம்பவுமே யோசிக்காதீங்க, நம்ம கமல் தான். இல்ல அது வந்து அந்த பாடல வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். சோ ஒரு வைபான ஒரு வைப் மெட்டீரியல் சாங் அடுத்தும் கூட நம்ம நிகழ்ச்சியில வந்து உண்மைக்குமே வந்து கமல் நீங்க சொன்னது போல வந்து இந்த மியூசிக்ல பாக்குற போது எப்படி சொல்றது மனசுல பதிஞ்சிரும். இந்த வரி வந்ததுக்கு பிறகு இந்த மியூசிக் தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே எனர்ஜியை தரக்கூடிய ஒரு பாடல். அதுல வந்து இந்த பாடலுக்கு இசையமைத்திருப்பார் இளையராஜா. இந்த பாடலை வந்து ஸ்வர்ணலதா அவர்கள் பாடியிருப்பார்கள். எப்படி சொல்றது இந்த பாடலை கேட்க போறோம் அப்படின்னு சொல்ற போதே வந்து எனக்கு பாடலை கேட்டலாம் வாங்காட்டுற மாதிரி இருக்கு. இல்ல எனக்கு அதையும் தாண்டி வந்து இந்த பாடல் எல்லாருமே பார்த்திருப்பாங்க. ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு பாடல் தான். அதுல நம்மளுடைய ராஜ மாதா தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய ராஜமாதா வந்து வேற லெவல்ல அந்த பாடலுக்கு வந்து ஆடி இருப்பாங்க. சோ அதையும் தாண்டி வந்து நம்ம ராஜமாதாவோட இன்னொரு சாங் எல்லாருக்குமே தெரியும், தூது வருமா தூது வருமா காக்கா காக்கா படத்துல இருந்து. அதுலயும் கூட நம்மளுடைய ராஜமாதாவோட பெர்ஃபார்மன்ஸ் தாறு மாறு தக்காளி சோறு அப்படின்னு தான் சொல்ல வேணும், வேற லெவல்ல வந்து. சோ அதுதான் நான் சொல்ற ஒரு விஷயம் வந்து வழக்கமா சொல்லக்கூடிய கலைஞர்கள் அப்படின்றவங்க வந்து எந்த கலைப்படைப்பை கொடுத்தாலும் தாங்க அதே கதாபாத்திரமாக மாறி அந்த முதலீடு போடக்கூடிய நமது முதலீட்டாளர்களுக்கு வந்து சரியான ஒரு படைப்பை வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அப்படியான விஷயத்த வந்து ஏற்படுத்தக்கூடிய கலைஞர்கள் கண்டிப்பாக அவங்களுடைய கெரியர்ல வந்து சாதிப்பாங்க அப்படின்றதுல உண்மையான ஒரு விடயமா இருக்கிறது. ஏன்னு சொன்னா நம்மளுடைய ராஜமாதா தான் எல்லாருக்கும் தெரியும், ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்து ஸோ அந்த காலங்களிலிருந்து இப்போ வரைக்கும் நிறைய வருட காலமாக வந்து சினி இண்டஸ்ட்ரியில வந்து இருந்து கொண்டே இருக்காங்க. ஸோ அவங்க நடிக்காத ஒரு சினி இண்டஸ்ட்ரியே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, பெங்காலி அப்படின்னு சொல்லி பல தரப்பட்ட மொழிகள்ல வந்து அவங்க நடிச்சு கொண்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் நிறைய திரைப்படங்கள் பேக் டு பேக் அவங்களுடைய அப்டேட் வந்து கொண்டே இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட நம்மளுடைய ஜெயிலர் பாகம் 2 கூட தயாராக வரப்போகுது. ஸோ அதுல கூட அவங்க நடிக்கிறதாக வந்து இன்ஸ்டாவில் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டு இருந்தாங்க. நிச்சயமாக நாங்களும் அதை பார்த்திருந்தோம். ரொம்பவுமே வந்து எதிர்பார்ப்போட இருப்போம் அடுத்தடுத்த கட்டம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி. சரி, நம்ம நேயர்களுக்கு வந்து பாடல் தர்ற அப்படின்னு சொல்லிட்டு நாம எல்லாம் தகவல் சொல்லிட்டு இருந்தா அவங்க வந்து காண்டாயிருவாங்க, பாடலை போடுங்க ஐயான்ற மாதிரி. சரி, நிகழ்ச்சியில நாங்களுமே உங்களுடன் இணைந்து எப்படி சொல்றது என்ஜாய் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். நிகழ்ச்சியில அடுத்துமே எங்களுடைய இசை கலைஞர்கள் உங்களுக்காக பாடலை பாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள், பார்க்கலாம். தேரோட்டமா
கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியானது அழகான பாடலூடாக நகர்ந்தது அப்படின்னு தான் சொல்லியே வேணும். என்று சொன்னா நாங்களும் நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம் வந்து விட்டது. ஸோ இன்னைக்கு முத்தான அழகான பாடல் தெரிவுகளும் தந்து நம்மளுடைய இலங்கை கலைஞர்களுடைய குரலை கேட்கும்போது இன்னும் வேற லெவல்ல கியூட்டா ஸ்வீட்டா அப்படித்தான் திகட்டுற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு சொன்னா ஒரு குறுகிய வட்டத்தையும் தாண்டி வந்து இந்த குரல் நிறைய இடங்களுக்கு வந்து சமூக ஊடகங்களும் ஊடாகவும் போகுது அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை அவங்க ஊடாக வந்து நாங்க ஏற்படுத்தி கொள்றோம், இல்ல நாங்க அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னு உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஸோ இந்த மகிழ்ச்சியோட நாங்களும் நிகழ்ச்சி நிறைவடைத்திட்டு போக போறோம். ஸோ இன்னைக்கு வந்து எங்க நிகழ்ச்சியில வந்து உதவிகளை வழங்கியவர்களுக்கு நன்றிகளை வந்து தெரிவிக்க வேண்டிய நேரம் இப்போ. நிச்சயமாக கமல் சொன்னது போலயே வந்து இன்றைய நிகழ்ச்சி வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக எல்லோருடைய மனதையும் வந்து கவரக்கூடிய வகையில அமைந்திருந்தது. அந்த வகையில அகிலனின் யாழ் சிம்போனின் மியூசிக் பேண்ட் தான் இன்றைய நாள்ல வந்து உங்களுக்காக இந்த பாடல்களை தந்தவர்களாக இருந்தார்கள். அதிலும் குறிப்பாக கீபோர்ட் கலைஞர்களாக கவிசாந்த் மற்றும் செல்வன், பேட் வந்து அகிலன், அது மாத்திரமில்லாமல் பேஸ் கிட்டார் ரதீஸ் அவருடன் இணைந்து லீட் கிட்டார் வந்து ஜெயசுதன், தபேலாவை வந்து பிரபா அவர்களும் வந்து வாசித்திருந்தாங்க. அவர்களோடு இணைந்து பாடகர்கள் வரிசையில நாங்கள் பார்க்கின்ற போது பிரபு மற்றும் தேவன், கயன், அன்பழகன், கவிஷ்ணி, டிஷாலினி ஆகியோரும் வந்து எங்களுக்காக பாடல்களை பாடியிருந்தார்கள். அவர்களுடன் இணைந்து ஒலி அமைப்பை தந்திருந்த எங்களுடைய அன்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அது மாத்திரமில்லாமல் எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்ப உதவியை வழங்கிய தொழில்நுட்பவியலாளருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம். மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் கலன்ஸ்டா ஜெயக்குமார் மற்றும் உங்கள் கமல். பாய்.